வேணாடா ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் அபிஷேக் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம எப்பவும் போல அதே மாதிரி இந்த தடவை அதே ஸ்கூலுக்கு தான் போகலான்னு ஒரு பிளான்ல போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலுக்கு போவோம், தென் வந்து என்ன ப்ரோ கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வண்டி சர்வீஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன், அதனால மெக்கானிக் ஷெட்ல இருக்காங்க. நம்ம வந்து லாஸ்ட் டைம் போயிருந்த ஸ்கூல்ல இருந்து வந்து இந்த தடவை ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் நமக்கு. அண்ணா இந்த தடவை வரீங்களா அப்படின்ட்டு கால் பண்ணியிருந்தார் எனக்கு. ஆமா பிரதர் நான் வரேன் இந்த தடவை அப்படின்னு நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நான் வந்து எப்பயோ வரேன்னு சொல்லியிருந்தேன், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் வந்து கிளம்பி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான், கிடையாது. சார் நான் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. லாஸ்ட் டைம் வந்து உள்ள வீடியோ வந்து எடுக்க விடல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்கூல் அப்படின்ற ஒரு ரீசன்னால வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணல. ஏன்னா அது வந்து ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கணும் நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. அது இல்லாமல் எல்லாம் சின்ன சின்ன பசங்கன்றதுனால வந்து வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நமக்கு கால் பண்ண மணின்ற பிரேயர் வந்து என்ன சொன்னார்னா, 11 o'clock தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்படின்னாரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. என்ன அப்படின்னு தெரியல. சரி பார்ப்போம், நம்ம போவோம். நம்ம அந்த ஸ்கூலுக்கு இதுக்கு மாதிரி போயிருக்கோம்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. மினிமம் ஒரு 10 to 5 minutes தான் ஆகும் அங்கே வர்றது. நான் கிளம்பி ஒரு 2 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி பார்ப்போம். வேற எங்கே இது மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எனக்கு நடக்குதுன்னு தெரியாது. மேபி மெரினால இருக்கலாம். பட் ஆனால் மெரினால இன்னைக்கு ரோட்வேஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களா என்ன எதுன்னு தெரியல. பட் நம்ம இந்த ஸ்கூல்ல முடிச்சுட்டு அப்படியே மெரினாக்கும் போக ட்ரை பண்ணுவோம். மேபி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் எவ்வளோ சான்ஸ் அதிகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன், இப்போ தான் தூங்கலை. பார்ப்போம். ஐயோ, ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் தெரியல, என்னன்னு தெரியல. நம்ம பார்ப்போம். ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, முடிஞ்சா, இல்லை இதுக்கப்புறம் நடக்குமா, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல சத்தியமா எனக்கு. மேபி நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதா இல்லையா அப்படின்றத மேபி இந்த தடவை ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் டைம் கால் பண்ண பிறகு நான் கால் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அவர் எடுக்கலை. எதாவது படிக்கிறதுலாம் தெரியல எனக்கு. மேபி செக் பண்ணலாம். ஆனால் உள்ளே போக விட மாட்டேன் நம்ம ஸ்கூலில். லாஸ்ட் டைமே வீடியோஸ் எடுக்க வந்து இது பண்ணினாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் யூஸ்வலாக எப்படி நடக்குது அதே மாதிரி தான் நடக்குது. ஹாய், நான் போயிட்டு இருக்கேன். ஃபங்க்ஷனு எப்போ முடியும்? 1 hour ஆகுமா? பில்லிங் அடிக்க மாட்டேன். இருக்கிறது ஒரு வண்டி தான். நம்ம ஸ்டண்ட் பண்ணலாம் வரல. ஜஸ்ட் லாஸ்ட் இயரும் வந்திருந்தேன். ஹாய், நீங்க தான் படிச்சுருந்தியா? இல்ல சும்மா எப்போ லாஸ்ட் டைம் வந்திருந்தேன். சரி ஓகே, இந்த டைமும் வரலாம், இந்த டைமும் ஃபங்க்ஷன் நடக்குதா பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். உள்ள என்ன உள்ள போட மாட்டாங்க. லாஸ்ட் டைம் இல்லை அமுச்சு விட்டாங்கடா. ஐயோ கூட்டமா போறியா? ஏண்டா இதே ஏரியா தான்டா. இந்த ஏரியால இருந்து என்ன பார்த்தது இல்லையாடா? கேட்டு பாரு, அவனுக்கு தெரியும்டா. வீட்டு பக்கத்துல தான்டா இருக்கான் அவன். எல்லாரும் பேசும் வரும். ஓகேவா, எல்லாரும் மூஞ்சும் வரும். அவனுக்கு தெரியும், டெய்லியும் மீட் பண்ணுவான் என்ன. தேங்க்ஸ். சரி, எல்லாரும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகேவா? புரியல, நிஜத்துல கிடைக்காதா? நம்மளாம் நினைச்சு வேண்டியதா? இல்லடா நம்ம இருக்கிறது ஒரே ஒரு வண்டி, அதனால இப்ப பண்றதுக்கு இல்ல. ஸ்டண்ட் பைக் வாங்கிட்டு தான் பண்ண போறாரு. ஓகே எல்லாரும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இதே மாதிரி எப்பவுமே என்ஜாய் ஜாலியா இருக்கும். ஓகேவா? ஆமா, நான் கால் பண்ணேன், நீ எடுக்கல.
இந்த வீலிங் பண்ண மாட்டோம், கூட சீக்கிரம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஓகேடா, கிளம்பிட்டா வீட்டுக்கு? முடிஞ்சா அவ்வளோதானா? சரி ஓகே ஓகே சரி ஓகேடா, கிளம்புறேன். ஓகேவா? உள்ளதான் வர விட மாட்டாங்க உங்க ஸ்கூல்ல, வந்து அமுச்சு விட்டுறாங்க எப்போ பார்த்தாலும். ஓகே பாய் 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 பாய். ஸ்டண்ட்லாம் வேணாடா, ஸ்டண்ட் சான்ஸே இல்லடா. சரி, உங்களோட ஃபேஸ் எல்லாமே யூடியூப்ல வரும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாரும் மூச்சு வரண்டா. ஓகேவா? எல்லாரும் பேச வரும். இருடா, வண்டியை தள்ளி விட்டுறா. சேனலா டிடிஎஃப் அபி. வேண்டா 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 வேண்டா. ஏய் எதுக்கு எவ்வளவு பேர் வரீங்க? நான் கிளம்புறேன்டா. ஹெல்மெட் கேட்டவா? எல்லாரும் ஒரு சேனல் கேமரா ரன்னிங்ல தான் இருக்கு. அப்படி பண்றீங்க? சரி ஓகே பாய் பாய் பாய். நீ வீட்டுக்கு போறியா? சரி ஓகே பாய் 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 பாய். சரி ஓகே பாய் பாய். போகண்டா, வழி விடுறா, வீட்டுக்கு போகண்டா. பிரச்சனையா இருந்தா வேணாம். சரி சரி, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போனோம். யார் யார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகேவா? ஓகே 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 ஓகே. வீட்டு என்ன இருக்க ஃபங்க்ஷனு? நான் மெரினா போறேன். ஆமா, நான் மெரினா போறேன். அங்க வீடியோ எடுக்கணும்ல, அங்க இன்னைக்கு அதான். சரி, நான் உன்னை அங்கேயே இறக்கி விட்டுறேன். இரு. ஓகேவா? எத்தனை மணிக்கு முடியும் ஃபங்க்ஷனு? எப்படி ஒரு 12 o'clock ஆகலாம். போன தடவை கூட்டம் அதிகமாக வந்துட்டாங்க இந்த தடவை பசங்க. சரி ஓகே, எனக்கு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ண. ஓகேவா? சரி, நான் இப்படி இறக்கி விடுறேன். ஓகேவா? எனக்கு வீட்டுக்கு போயிட்டு வாட்ஸ்அப் பண்ணு, அப்படின்னா எனக்கு கால் பண்ண. ஓகேவா? சரி ஓகே. ம். டேய் 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 டேய். சரி, இறங்கிக்கிறீங்களா? சரி ஓகே, பார்த்து சேஃபா போங்க. ஓகே, ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு போங்க. ஓகேவா? சத்தியமா இந்த தடவை நினைச்சு பார்க்கலாம் நடந்தது. ரொம்ப 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 ஹாப்பி. நம்ம டிடிஎஃப் ஃபேமிலி வந்து என்னால இவ்வளோ பாசம் நேசம் எல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் நினைச்சு பார்க்கல இவ்வளோ வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வருவாங்க அப்படின்ட்டு நினைச்சு பார்க்கல. ஃபோட்டோஸ் தென் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. பட் என்னால் நிறைய கவர் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா நம்மளால எந்த பிரச்சனையும் எப்படி சொல்லலாம், பொதுவான பிளேஸ்ல வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பப்ளிக் பிளேஸ்ல அப்படின்னு பாக்குறேன். கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ் பண்றதுனால ரோல் ஆகுது. ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் கண்டினியூஸா வீடியோ வரும். ஓகேவா? நம்மளோட ஃபேமிலி வந்து இவ்வளவு வெயிட் பண்றாங்க அப்படின்றது எனக்கு இத்தனை நாளா தெரியாம இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்மளோட ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சேன். அது எந்த ஸ்கூல்னு வந்து பாத்தீங்கன்னா பாரத் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு இங்க. அந்த ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கா என்னன்னு தெரியல. பட் ஆனா மேபி நம்ம வந்து
இந்த ஸ்கூல் வந்து நம்ம கவர் பண்ணணும்னு எப்பவுமே நினைக்கிற ஒரு ஸ்கூல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். அதனாலதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எவ்வளவு இது பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு விஷயம். சின்னதா ஒரு சின்ன கொடி ஏற்றிட்டு விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்கு எல்லா இடத்துலையும். பட் ஆனா இந்த ஸ்கூல்ல வந்து வருஷம் வருஷம் எப்படி பண்றாங்கன்னா, இயர் பை இயர் எப்படி பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் பண்றாங்க. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள போனேன், இந்த தடவை வந்து நான் உள்ள போல. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் உள்ள போயிட்டு நான் ஒரே ஒரு வீடியோ கிளிப் எடுத்ததுக்கே வந்து இல்லை நீங்க எடுக்கக்கூடாது, எது வந்தாலும் யாரோ சொன்னாங்க அவங்க கிட்ட கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இது பண்ணாங்க. சரி ஓகே நான் எடுத்த வீடியோஸை டெலீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் கிளிப்பும் ஒன்றே ஒன்று இருந்தேன், அந்த கிளிப் மட்டும் போட்டிருந்தேன். பட் ஆனால் என்னால் இந்த தடவையும் ஸ்கூலில் போக முடியாத சுச்சுவேஷன். கூடிய சீக்கிரம் நம்ம ஸ்கூலோடலாம் போவோம். நம்ம வந்து ஒரு எல்லா வீடியோ ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாருமே, நம்ம எல்லா யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணி தப்பான மோட்டிவாக மாற்றி அப்படி நிறைய விஷயத்தை மாற்றி விட்டுறாங்க. பட் இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மேபி அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா டைம் 11 o'clock ஆக போகுது. இல்லை இந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சானே தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கொடி ஏற்றினது அப்படி எதுவுமே எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படி எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. மேபி இருந்திருக்கலாம், நம்ம லேட்டாக வந்ததுனால பார்க்காம போயிருக்கலாம். மேபி தெரியல, நம்ம லேட்டாக வந்த ரீசன்னால இருக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம ஜாவிஸை முன்னாடி வந்து நம்ம ஃப்ளாக் இந்த தடவை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஹோல்டு தானே அது பேர், தெரியல எனக்கு. ஹோல்ட் பண்ணுறதா என்னன்னு தெரியல. நம்ம ஜாவிஸ்க்கு பார்த்து சொல்லுங்க. ஜாவிஸோட முன்னாடி வந்து நான் ஃபுல்லாக 2 கண்ணு மறைகிற மாதிரி தான் போட்டிருந்தேன். ஜாவிஸோட லுக் இந்த தடவை வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த லுக் தான். லாஸ்ட் டைம் நான் இது மாதிரி பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்போ எந்த ஐடியாவும் இல்லாமல் டக்கு நான் கிளம்பி போகிறதுனால பண்ண முடியல. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் இது மட்டும் பண்ணுங்க. நம்மளுக்கு வேறு எதுவுமே வேணாம். இப்போ வந்து நம்ம மெரினா போகிறதா ஒரு பிளான் இருக்குது. போயிட்டு அங்கே பார்க்கலாம் என்னென்ன என்னால் போக முடியுமா தெரியல. இங்கே இந்த மெரினா நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கேன். ட்ராவல் பண்ண முடியுமா தெரியல. இப்போ நம்ம வந்து ரோட்டில் ஒரே ஒரு இங்கேருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு டிரைவ் போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத. ஓ மை காட், என்ன எப்படி இருக்கு ரோட் வேஸ்ல நம்ம பைக் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக தான். ஓகேவா, நம்ம ரோட் வேஸ்ல போயிட்டு நம்மளோட பைக்கை என்ன லுக்ல பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாரும் நார்மல் இண்டிபெண்டன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ற இடத்துல நம்ம வந்து எல்லாமே டிஃப்ரெண்டாக டைப் பண்ணுறோம்னு இல்லை. பட் ஆனால் எல்லாரும் இது மாதிரி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இயருக்கு ஒரே ஒரு ஒன்ஸ் தான், ஒரே ஒரு டைம் தான் வருது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்றது. சம்திங் அதை வந்து நம்ம இன்னும் நல்லா கிராண்டா ஒருத்தரும் இது என்னோட நாடு, என்னோட இந்தியா அப்படின்னு சொல்லி இன்னும் கிராண்டா இன்னும் மாசான பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒருத்தரும் நினைச்சா பண்ண முடியும், ஒருத்தரா நினைச்சா பண்ண முடியாது, ஒவ்வொருத்தரும் நினைச்சா பண்ண முடியும். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே இன்னும் பெரிய செலிப்ரேஷனா பண்றது. ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ்ல வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றத வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. நம்மளுக்கும் கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் இன்னும் கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இது ஒரு விஷயம் கேட்குறாரு, யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினே தெரியும். அந்த கொஸ்டின்ல வந்து என்ன வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பிளாக்ல நடுவே அசோக சக்கரம்னு ஒன்று இருக்கும். அந்த அசோக சக்கரத்துல எத்தனை கோடு நடுவில் வரும் அப்படின்றத நீங்க கரெக்டா எனக்கு யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்றீங்களோ அவங்களுக்கு 100 rupees நான் ஜிபே பண்றேன். ஓகேவா, இதை நான் இப்பதான் சொல்லியிருக்கேன், வீடியோ எண்ணில் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதை யார் ஃபுல்லா பார்த்துருப்பீங்களோ அவங்களுக்கு இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பா சொல்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னோட வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கொஷின், நான் ஒரு கொஷின் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்க, யார் ஃபர்ஸ்டா ஆன்சர் பண்றீங்க, யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகேவா.